நம்முடைய சமூகத்தில் நம்முடைய முகவரியை நாம் அறிந்து கொள்வதற்காக பெரும்பாலும் பேசப்படாத தலைப்புகளுக்கு கீழாக வரலாற்று செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் யார் என்பது நமக்கு தெரிந்தால்தான் நம்முடைய லட்சியம் என்ன, நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது தெரியும். கதையில் சொல்வார்கள், சிறு பருவத்திலிருந்தே ஆடுகளோடு பழக்கப்பட்ட சிங்கம் ஒன்று புலி துரத்தக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற பொழுது வளர்ந்ததற்கு பிறகும் அது ஓடியது. எல்லா ஆடுகளும் மாடுகளும் ஓடும் பொழுது இதுவும் சேர்ந்து ஓடுகிறது. அப்பொழுது அந்த ஆடு மற்றும் மாடுகள் இவைகள் எல்லாம், நீ எதுக்கு ஓடுற, நாங்களெல்லாம் உன்னோடு ஓடுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு எந்தவித இறைவன் ஆற்றலை கொடுக்கல, கோர பற்களை கொடுக்கல, கூரிய நகங்களை கொடுக்கல, உடலின் பலத்தை கொடுக்கல. எங்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு பிராணியாக அது இருக்கிற காரணத்தினால நாங்க ஓடுறோம். ஆனால் நீ ஏன் ஓடுகிறாய் என்பதாக தனித்துவப்படுத்தி காட்டுகின்ற பொழுதுதான் அது தெரிந்தது என்று சொல்ல முடியும். அது மாதிரியான கதைதான் இன்றைய சமுதாயத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் யார், முஸ்லிம்கள் யார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வந்தார்கள், சடங்கு சம்பிரதாயங்களை அறிமுகப்படுத்துவதற்காக மட்டும் நபிமார்கள் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் அவர்கள் அரசியல் என்கின்ற ஒரு பக்கத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இறை இல்லங்களினுடைய உள்பகுதியோடு அல்லது காட்டினுடைய மறுபக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கைகளை அமைதியாக முடித்துவிட்டு செல்லலாம். உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கையை துறவியாக நான் காட்டுகிறேன் என்பதாக அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கலாம். அப்ப உலகத்தினுடைய பற்றற்ற வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும், மிகப்பெரிய வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பதையும் போதிப்பதற்காக தான் நபிமார்கள் பல சிரமங்களை மேற்கொண்டார்கள். அரசியலிலே அவர்கள் பாதம் பதித்தார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அரசியல் என்கின்ற ஆயுதத்தை எடுக்க வேண்டிய தகுதி வாய்ந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமுதாயம் ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கான ஒரு சிலபஸ் இவர்களிடத்திலே இருக்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்திடத்திலே இருக்கிறது. வேற எந்த சமுதாயத்திடத்திலையும் இது மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை. வியாபாரம் அது எப்படி செய்ய வேண்டும், பொருளியல் அது எப்படி முறைப்படுத்தப்பட வேண்டும், ஏழைகளுடைய ஏழ்மைகள் வறுமைகள் அது எப்படி துடைத்து எறியப்பட வேண்டும், சகோதரத்துவம் அது எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்கிற எல்லா பகுதியையும் இஸ்லாம் அழகான முறையிலே வழிகாட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இவரிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அரசியல் ஆளுமை என்பதை கையில் எடுத்து மக்களிடத்திலே அமைதியையும் சமூக ஒழுக்கத்தையும் நிலைநாட்டுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல இந்த அரசியல் என்கிற ஆயுதத்தை உலகத்தினுடைய லாபத்தை முன்வைத்தோ, குடும்பத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கோ, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கோ எடுக்குமேயானால் அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை தான் ஹுலஃபாயே ராஷிதீன்கள் என்கின்ற ஒரு
பகுதிக்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு நீண்ட ஒரு பகுதியை நமக்கு பாடமாக கொடுக்கிறான். இந்த பாடமாக கொடுக்கிறதனுடைய காரணம் என்னன்னா, இந்த சமுதாயம் படிப்பினை பெறணும் அப்படின்றதுக்காக. நல்லா விளங்கணும், வரலாறுகள் என்பது எதேர்ச்சியாக நடைபெறுவது கிடையாது. வரலாறுகள் என்பது அல்லாஹினுடைய சித்திரம். இந்த உலகத்திலே மனித வாழ்க்கையில் அல்லாஹு தாலா வரைந்திருக்கக்கூடிய வடிவங்கள், சித்திரங்கள். அதுதான் வரலாறுகளாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், வமா தஸ்குத்து மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது எப்பொழுது விழ வேண்டும், எங்கே விழ வேண்டும், விழுந்ததற்கு பிறகு அது என்னவாக மாற வேண்டும், பிராணியினுடைய உணவாக மாற வேண்டுமா, பறவையினுடைய கூடுகளுக்கு செல்ல வேண்டுமா, அல்லது காற்றிலே பறந்து சென்று கால்வாய்களிலே அது கலந்து சாக்கடையாக மக்கி போய்விட வேண்டுமா, அல்லது மரங்களினுடைய உரமாக அது மாற வேண்டுமா என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா தீர்மானம் செய்ததற்கு பிறகுதான் ஒரு இலையை கீழே விழ வைக்கிறான். என்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய சாதனைகள், உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டினால் செய்யப்பட்ட சித்திரங்கள். சில நேரத்தில் அந்த சித்திர பாதைகளை நாம் அறிகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை சீரான முறையிலே நாம் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். சாதாரணமாக ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அந்த பொருளை பற்றி இதற்கு முன்னால் பயன்படுத்தியவர்கள் சொல்லக்கூடிய ரிவ்யூ, அவர்களுடைய விவரங்களை நாம் அறிந்ததற்கு பிறகு அதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா என்பதாக முடிவு செய்கிறோம். வரலாறு எந்த அளவுக்கு முக்கியன்றதுக்காண்டி சொல்றேன். ஒரு 200 ரூபாய் பொருளை வாங்குவதற்கு ஏன் அந்த பொருள் வீணாகி விடக்கூடாது, வாங்கிட்டு அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளவு துல்லியமாக யோசிக்கக்கூடிய நாம் நம்முடைய விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அது சிறந்த முறையிலே எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக அமைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக என்ன ரிவ்யூ பார்த்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு சாம்பிள் ஏதாச்சும் எடுத்து பார்த்தோமா? அப்படி பார்த்திடக்கூடாது. பார்த்து விட்டால் இந்த சமூகம் மேம்பட்ட சமூகமாக மாறிவிடும் என்பதற்காகவே இந்த சமுதாயம் வரலாறு தெரியாத சமுதாயமாகவே ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, திட்டமிட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்று நாம் பார்க்கக்கூடிய மெக்காலே கல்வி திட்டங்கள் எல்லாம், மெக்காலே இந்தியாவிற்கு வந்ததும் சரி, அந்த கல்வி திட்டங்களை கொண்டு வந்ததும் சரி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கல்வி புரட்சியை மறைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட கல்ச்சர் ரீதியான, கலாச்சார ரீதியான ஒரு போர் என்பதை நாம கவனிக்கிறோம். இந்த போர் வெளிப்படையாக 1990 துவங்கி இருக்கிறது. அதை குறித்து பின்னாடி பார்ப்போம். அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. என்ன போர்னா கலாச்சார போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பத்தி பார்ப்போம். அப்ப வரலாறுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே, முறையான முறையில அமைப்பதற்கு அதுதான் வித்திடும். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் நபிமார்களுடைய வரலாறுகளையும் சுட்டி காண்பிக்கிறான். கதை கேட்டுட்டு போய் படுத்து தூங்கணுன்றதுக்காக அல்ல. குகைவாசிகளை குறித்து பேசுகிறான், நபிமாருடைய வரலாறுகளை குறித்து பேசுகிறான். அதற்கு பின்னாடி ஒரு நுட்பமான செய்தி அல்லாஹ் வைத்தான். எல்லா வரலாற்று செய்திகளுக்கு பின்னாடி வெறுமனே கதைகளை மட்டும் அல்லாஹு தஆலா சொல்லல. அதுக்கு பின்னாடி முக்கியமான பாயிண்ட்களை அல்லாஹு தஆலா வைத்து சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகருக்கு போகிறார்கள். மக்கமா நகரிலே தன்னை கடுமையான முறையிலே தாக்கியவர்கள், தன்னுடைய மக்களை கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு சென்று
அவர்கள் சொன்ன வார்த்தை லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்திலே உங்களுக்கு பழி வாங்கப்படாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இன்னைக்கு மாட்டினாங்கடா மொத்தமா. அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் பழிதீர்க்கக்கூடிய நாள் என்பதாக மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா அந்த கோபத்துல வந்திருக்காங்க சஹாபாக்கள் எல்லாம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் இரக்கத்தினுடைய நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள், தன்னை துன்புறுத்திய சகோதரர்கள் பின்னாளில் தன்னிடத்திலே வந்து சரணடைகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க பயன்படுத்தாங்க. அப்பனா வரலாறு எந்த அளவுக்கு முக்கியன்றதை பாரு. நாம எழுதக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது ஒரு நபி பயன்படுத்திய வார்த்தையை வரலாற்றினுடைய பின்னணியாக தான் எழுதினார். பிஸ்மிக்க அல்லாஹும்ம என்பதாக தான் இவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள், அரபிகள் எழுதி கொண்டிருந்தார். இறைவா உன்னுடைய பெயரால் என்று பொருள், பிஸ்மிக்க அல்லாஹும்ம. அதற்கு அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொன்னான். கப்பல் கிளம்புகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு நீ கிளம்புவாயாக என்பதாக அவர்களுடைய அந்த வாசகத்தினுடைய துணி. இதை சொன்னவுடன், இந்த வார்த்தையை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து பிஸ்மில்லாஹ் என்பதை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொன்னான், குலிது அல்லாஹ் அபிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்றும் அழைக்கலாம், ரஹ்மான் என்றும் அழைக்கலாம் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு இணையான ஒரு வார்த்தையை ரஹ்மான், எனவே அதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்பதாக எழுதி கொண்டிருந்தார். பிற்காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து நாட்டினுடைய ஒரு அரசிக்கு, ராணிக்கு கடிதத்தை எழுதுகின்ற பொழுது, இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது சுலைமானுடைய புறத்திலிருந்து எழுதப்படுகிறது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அந்த கடிதத்தை அவர்கள் எழுதுகிறார். இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்றிலிருந்து இன்று வரையிலும் நாம் அதை எழுதி கொண்டிருக்கிறோம். அப்ப பிஸ்மில்லாவே வரலாற்றிற்குரியது. எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லணும்ன்றமே, அதுவே வரலாற்றை பின்னணி கொண்டது. அப்படின்னா வரலாறை நாம் தெரிந்து கொள்வதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்கிறோம். அதை தெரிந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப பார்க்கிறது எல்லாமே, ஆஹா, அப்பதான் ஒரு கண்ணாடியை போட்டு நாம் பார்ப்பதை போன்று இருக்கும். இந்த உலகத்துல நடைபெறக்கூடிய ஸ்டெப்புகள், அரசியல் ரீதியாக எடுத்து இதெல்லாம் எதேர்ச்சியா நடக்கிறதுன்னு நினைச்சோம். இதற்காக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்றது நமக்கு தெளிவான முறையிலே தெரிய வரும். இப்ப நாம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வரலாறுகள், முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ளாக அடித்துக் கொள்ளக்கூடிய, கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு சடைவு, ஒரு சோர்வு ஏற்படலாம். நல்லா கவனிக்கணும். இதை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்திற்கு போகலாமே. ஏதாச்சும் ஒரு எமோஷனலா அப்படி புல் அரிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொன்னீங்கன்னா ஹஜ்ரத் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு அப்படியே நாம் பழக்கப்பட்டு போய்விட்டோம். இந்த செய்திகள்லாம் ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னா, எடுக்க வேண்டிய ஆயுதத்தை தவறான எண்ணத்தோடு எடுத்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த சமூகம் சந்திக்கும். அதுக்கு நீ இந்த ஆயுதத்தை எடுக்காமலே போனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு நீதான் தகுதியானவன். அல்லாஹு தஆலா அதற்காக தான் உன்னை இங்கு அனுப்பினான். இந்த உலகத்தை வழி நடத்துவதற்காக தான் அனுப்பினான். மனித படைப்பினுடைய வித்தியாசம் இதுதான். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை என்னவாக அனுப்பினான்? வயது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியிலே பிரதிநிதியாக மனிதனை படைக்க போகிறேன் என்று கலீஃபா என்கின்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். கலீஃபாவினுடைய இது என்ன? இறைவனுடைய விஷயங்களை இந்த உலகத்திலே அமல்படுத்துவதற்காக ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா.
அப்ப அந்த அமல்படுத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மள்ட்ட தானே இருக்கு. அப்ப எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எடுக்கணும். அதே நேரத்துல அதனுடைய முறைகளை அறிய வேண்டும். யதார்த்தத்தை விளங்கணும். உலகத்தினுடைய ஆதாயத்திற்காகவோ, குலப்பெருமை, கோத்திர பெருமைக்காகவோ, குடும்பத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காகவோ, தன்னுடைய திறமையை நிலைநாட்டுவதற்காகவோ எடுக்கக்கூடாது என்பதை புரிய வேண்டும். அதற்காக தான் நம்ம இந்த வரலாறை சொல்லிக் கொண்டு வருகிறோம். சரி, ஹைர். நேற்றைய தினத்திலே 96 ஹிஜ்ரி 96 நேற்றைய தினத்திலே பார்த்த அந்த வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் மரணித்து போய்விடுகிறார். வலீத் இப்னு அப்துல் மலிக் அவருடைய ஆட்சி காலம் என்பது உமையாக்களுடைய ஆட்சி காலத்திலே கோல்டன் பீரியட், ஒரு பொற்காலம் என்பதாக அழைக்கப்பட்ட ஒரு காலம். ஏன் அதற்கான காரணத்தை எல்லாம் நேற்றைய தினத்துல வந்து பார்த்தோம். இந்த அரசர் மரணிக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, தன்னுடைய மகன் அவர் வந்து ஆட்சிக்கு வரணும். எல்லா அரசர்களும், உமையாக்களுடைய அரசர்களும் அப்படிதான் நினைச்சாங்க. தன்னுடைய மகன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதாக நினைத்தார். ஆனால் இந்த வலீதினுடைய தந்தை அப்துல் மலிக், இவர் இறக்கின்ற பொழுதே வசியத்து செய்துவிட்டு உயில் எழுதி வைத்து விட்டு மரணித்திருந்தார். என்னன்னா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய மூத்த மகன் வலீத் ஆட்சி செய்வார். வலீதிற்கு பிறகு அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுலைமான் என்பவர் ஆட்சி செய்வார் என்பதை அறிவிப்பு செஞ்சுதான். அது உயில் வாசிக்கின்ற பொழுதே அதை வாசிச்சுட்டாங்க. எனவே எல்லா மக்களுக்குமே தெரியும் அடுத்தது சுலைமான் தான் ஆட்சியாளர் என்று. ஆனா இது வந்து தன்னுடைய மகனை கொடுக்கணும்னு சொல்லி இது இருந்துச்சு. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார். வலீத் என்பவர் நல்லவர் தான் அப்படின்னாலும் இந்த குடும்ப ரீதியான அந்த ஈடுபாடு இருந்த காரணத்தினால தன்னுடைய மகனின் மீது அவர் அபிமானம் வைத்தார். ஆனால் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து விடுகிறார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இயற்கையிலே அவரும் நல்ல மனிதராக இருந்தார். நல்ல மனிதராக இருக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை அவர் முன்னெடுத்து சென்றார். இன்னும் சொல்ல போனா நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் தனக்கு நெருக்கமாக ஆக்கி கொண்டார். இது வந்து மலிக் இப்னு சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியா இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நாம நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதை தாண்டி அது மட்டும் பிரதானமானது அல்ல. தன்னை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கண்காணித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதுல குறிப்பாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கு. பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களை, எனவேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்திலே பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான கண்டிஷன்களை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்விற்காக இஹ்லாஸோடு பணிபுரிய வேண்டும் என்றால், அப்படி என்றால் நீ பொறுப்பிலே இரு. வேறு ஏதாவது நோக்கம் இருந்தது என்று சொன்னால் இங்கிருந்து கிளம்பி விடு என்கிற பாணியில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சிகள் இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமாக மாறியது. அது மற்றவர்கள், குறிப்பாக அதற்கு பின்னால் வந்தவர்கள் நல்ல எண்ணத்தின் காரணத்தினால் அதை கவனிக்காமல் விட்ட அந்த விளைவாக தான் எவ்வளவு பெரிய மோசமான சூழலும் ஏற்பட்டுச்சு அப்படின்றது பார்க்கணும். இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நல்ல நல்ல மனிதர்களை எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தாங்க. இவங்களும் வலீத் இப்னு அப்துல் மலிக் அண்ணன் இருக்கிறாரு, அவரும் நல்ல மனிதர்களை ஆதரவு கொடுத்தார். நெருக்கமாலாம் வைக்கல. ஆனா அவர்களை உதாசீனம் செய்யவும் இல்லை. யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள தட்டி கொடுத்து போற மாதிரி இருந்தாங்க. அதுலதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு முக்கியமான உமையாக்களில் ஒரு முக்கியமான நபர், பின்னாடி ஜனாதிபதி ஆவாங்க, கலீஃபாவா ஆவாங்க. அவங்க வந்து இருக்கிறாங்க. அவர்களை மதீனாவினுடைய ஆளுநராக நியமித்திருக்கிறார். மதீனாவினுடைய ஆளுநராக நியமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவனுடைய நெருக்கடி கூஃபாவிலே இருந்து கொண்டிருக்கு. இவன் வந்து யாருக்கு கடிதத்தை எழுதுறான்? வலீதினுடைய அண்ணன். இப்ப வந்து அண்ணனுடைய பீரியட வந்து சொல்றேன்.
வலீது இப்னு மௌத்தா போனார்ல, இவருடைய பீரியட சொல்றேன். வலீதுக்கு கடிதத்தை எழுதுறார். என்ன கடிதத்தை எழுதுறார்னா, இந்த கூஃபாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உமையாக்களுடைய குடும்பத்தை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவமரியாதையாக பேசுகிறார்கள். நான் அவர்களை கண்டிக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, இவர்கள் எல்லாம் இந்த கூஃபாவை காலி செஞ்சுட்டு மதீனாவுக்கு போய் குடியேறினாங்க. மதீனால யார் இருக்கான்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா மக்களிடத்திலும் நீதமான முறையில எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் ஈமானுடைய ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த கடிதத்தை கொடுத்தோன வலீத் என்ன செய்யறாருன்னா, இவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து அதிகார பொறுப்பிலிருந்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீக்கி விடுகிறார். எதுக்காண்டி நீக்கிறாங்க? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் காரணத்தினால் நீக்கி விடுகிறார். இப்ப சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவதாக செய்தது, அந்த காலத்திலே ஆக சிறந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகராக, மந்திரியாக அவர்களே ஆக்கி விடுகிறார். அரண்மனையிலே உட்கார வச்சிருக்காங்க. இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுடைய காலத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர்கள் இது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் வஃபாத்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து வஃபாத். 95 ஹிஜ்ரி 95 ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மரணம் அடைந்து விடுகிறார். இப்ப 96 சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்தோடனே அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மந்திரியாக ஆக்கிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய டீமாக செயல்பட்டார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஈராக்கினுடைய ஆளுநராக இருந்தார். ஆளுநராக இருக்கின்ற பொழுது அவருக்கு துணையாக சில பொறுப்புதாரிகள் எல்லாம் இருந்திருப்பார்கள் அல்லவா? அந்த பொறுப்புதாரிகள் அத்தனை பேருக்கும் வந்து பதவி நீக்கம் செய்கிறார். எல்லாருக்குமே பதவி நீக்கம். புதிதாக எல்லா நபர்களையும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி ஈராக்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மாற்றுகிறார். மாற்றுவது மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலகட்டத்திலே யார் யாரெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டார்களோ அத்தனை பேரும் 80,000 பேர் முஸ்லிம்கள், 80,000 பேர் அத்தனை பேரையும், அதுல 30,000 பேர் பெண்கள், 50,000 பேர் ஆண்கள், அத்தனை பேரையும் விடுவு செய்கிறார். சிறை விடுதலை கொடுத்து மிக அற்புதமான முறையில, சுமூகமான முறையில, நீதமான முறையில, குல கோத்திரம் அந்த இதெல்லாம் இல்லாம என்ன செய்யறாப்புனா பொதுவாக இஸ்லாமிய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா துரதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னா, உமையாக்களுடைய இதுல கொஞ்சம் கடுமையான முறையில குலம் கோத்திரத்தினுடைய வெறியோடு ஆட்சி செஞ்சா 10 வருஷம் 16 வருஷம் கூட ஆட்சி செய்யலாம். ஆனா நல்ல முறையில ஆட்சி செய்யறவருடைய ஆட்சி காலத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கே ஏற்படுத்தினதா இல்லது அவர்களுக்காகவே ஏற்படுத்தி கொண்டதா அப்படின்றது தெரியல. எப்படி மரணம் அடைந்தார்கள் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல வந்து விஷம் கொடுத்து சாகடிக்கிறது வந்து சர்வ சாதாரணமாக இருந்திருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். உலகத்தினுடைய மோகம் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனுஷன் எந்த எண்டுக்கு வேண்டாம் போவான், எந்த எண்டுக்கு வேண்டாம் போவான். ஒரு தகப்பன் நம்முடைய காலத்துல நடந்தது. ஊர் பேரு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊர்ல நடந்தது. ஒரு தகப்பன் தன்னுடைய சொத்து கொடுக்க மறுக்கிறார் அப்படின்ற காரணத்தினால ஒரு மகன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறார். 90 மக வெளிநாட்டுல இருக்கிறார். மகளும் வெளிநாட்டுல இருக்கிறான். இந்த 2 பேரினுடைய ஆலோசனையோடு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இளைய மகன் ஆளை வைத்து சராமரியாக தன்னுடைய தகப்பனாரை வெட்டி சாகடித்தார். இஸ்லாமிய ஊர்ல வெட்டி சாகடித்து ஒரு மஸ்ஜிதினுடைய பள்ளியினுடைய தலைவராக இருந்தவர். இது சமீபத்தில் நடந்தது. வெட்டி சராமரியாக வெட்டி சாகடித்து அதனுடைய
எல்லாம் யாரோ காசுக்காக கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நாடகம் ஆடி, அதற்கப்புறம் எல்லாமே ஆய்வு செஞ்சு பார்த்ததுல கடைசியா அந்த மகனை பிடித்து விசாரணை செய்ததுல 3 பிள்ளைகளுக்குமே அதுல பங்கு இருக்குது. என்ன காரணம்? சொத்தை இது பண்ணணும். தன்னுடைய பேருக்கு மாத்தணும் அப்படின்றதுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை அது. எப்படி மனசு வந்துச்சு? இப்படிப்பட்ட நிலையை அப்ப நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை ஊட்டுகிறோம்? வெறுமனே மெட்டீரியல் நாலேட்ஜ் மட்டும் குடுத்துட்டு போயிட்டு இருக்க கூடாது. அப்படின்னா அவன் ஒரு ரோபோ மாரி தான் இருப்பான். தாயினுடைய பாசம் என்ன? தந்தையினுடைய பாசம் என்ன? தந்தையினுடைய மகத்துவம் என்ன? எவ்வளவு வலிகளை அவர் சுமந்து கொண்டு, மறைத்துக் கொண்டு நம்மை வளர்த்தெடுக்கிறார், நம்மை படிக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய மறைந்திருக்கும் மாணிக்கமாக தன்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத விஷயத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கு பதிய வைக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு தந்தையை பற்றி உண்டான மதிப்புகளே தெரிவது இல்ல. தாயை பற்றியாவது ஆங்காங்கே பேசுறாங்க. தாய் குலத்தை குறித்து பேசுறாங்க. அது மாற்று மதத்திலையும் கூட பேசுறாங்க. அதனால அம்மா என்று சொல்லாத உயிரே இல்ல அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லும்போது அவனுக்கு தாயினுடைய மகிமை கூட தெரிஞ்சிருது. ஆனா தந்தையினுடைய மகிமை யதார்த்தத்தில் தெரிவது மட்டுமல்ல, பொதுவாகவே அவனுக்கு தெரியாமல் போகிறது. தந்தை என்கிற கதாபாத்திரம் எவ்வளவு பெரியது. அல்லாஹ்வினுடைய ரிதுவான் இருக்கு, அது சாதாரணமா கிடைச்சிடாது. ஆனா அந்த அல்லாஹ்வினுடைய ரிதுவானுக்கு நிகராக தந்தையினுடைய ரிதுவான் பொருத்தம் என்பது இருக்குதுன்னா, அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய இடத்தை அங்க கொடுத்திருக்கான் அப்படின்றத விளங்கும். சுவனத்தினுடைய தலைவாயில் தந்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், தந்தையினுடைய இது கடைசி வரையிலுமே ரகசியம்தான். 4 திட்டு திட்டிடுவார், ஒரு அடி அடிச்சிடுவார். அவன் போய் படுத்துருவான். படுத்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவி இடத்துல அவர் புலம்பி தள்ளுவார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு போய் பாரு அவன். அழுதுகிட்டே போய் படுத்துட்டான். என்னன்னு போய் பாரு. ஏதாச்சும் தேய்ச்சு விட்டியா? அது ஏதாச்சும் அடிபட்டுருச்சா பாத்தியா? அப்படின்னு சொல்லி சில தந்தை கண்ணீரே வடிப்பார். இதெல்லாம் தெரியுமா? அவனுக்கு அடிச்சது மட்டும்தான் தெரியும். காலையில எந்திரிச்சு வரும்போது பார்ப்பான். அடிச்சிட்டாருல்ல இவரு. இதுதான் பார்ப்பான். ஆனா அதுக்கப்புறம் அவர் அழுதது, இது பண்ணது தெரியாது. ஒரு மகளை திருமணம் முடித்து கொடுக்கின்ற பொழுது, அந்த தந்தையை தனியாக திருமணத்திலே அடையாளம் கண்டு கொள்ளலாம். எல்லாரும் அந்த திருமணத்திலே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, ஒருவர் மட்டுமே ஒரு பதற்றத்தோடு நல்ல முறையிலே நடந்தாக வேண்டுமே என்கிற ஒரு விஷயம். 2வது தன்னுடைய மகளை அவர் வேறு இடத்திற்கு அவர் கொடுத்து அனுப்புகின்ற பொழுது, அவர் மறைவிலே நின்று கொண்டு அழக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே ரகசியமானது. ஒரு திரைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஒரு தந்தை என்கிற கதாபாத்திரம். அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டணும். வெறுமனே அவன் போன் இன்னைக்கு எடுத்தவனே அது அந்த இதுலயே போயிட்டு, சரி இந்த போனை விட்டு வெளியில வந்துட்டா மெட்டீரியல் நாலேஜ். இதை எப்படி ஆப்ரேட் பண்றது, அதை எப்படி இது பண்றது எப்படின்ற குறித்துண்டான விவரங்கள் மட்டுமே அவனுக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? இஸ்லாத்தினுடைய செய்திகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்ப சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஆட்சி பொறுப்பை இருக்கிறார். சஃபர் பிறை 10 அவர்கள் மரணம் அடைகிறார்கள். 2 வருஷம் தான் இவருடைய ஆட்சி காலம். இப்ப பிள்ளைகள் எல்லாம் வலிது இவருடைய அண்ணன் இருந்தாருல, அண்ணனுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கு, ஆம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இப்ப சச்சா மரணிச்சோனைய நம்ம அத்தாவே என்ன நினைச்சாங்க, நமக்கு தான் ஆட்சி வரணும்னு நினைச்சாங்க. அப்ப அந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் நம்மள யாருக்காச்சும் ஒருத்தர் தான் வரணும் அப்படின்றத எதிர்பார்த்த வண்ணமாக வலீதினுடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறார். மூத்த மகனுடைய அப்துல் மலிக்கினுடைய மூத்த மகனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி அங்க அப்துல் மலிக்கினுடைய அசல் அப்துல் மலிக் இருந்தாப்புல, இப்ப வலீது அப்புறம் சுலைமான பார்த்தோம். இது மட்டுமா அப்படின்னு சொன்னா இது மட்டும் இல்ல. அப்துல் மலிக்கு மட்டுமே 16 ஆம்பளை பிள்ளைங்க. எப்படி இருக்கும்? 16 ஆம்பளை பிள்ளைங்க, 16 ஆம்பளை பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க ரொம்ப முக்கியமான பிள்ளைங்க. அதுல வலீது மூத்தவர். அடுத்தது இப்ப ஆட்சி செஞ்ச யாரு? இவர் சுலைமான். அதற்கு அடுத்ததாக ஹிஷாம் இருக்கிறாரு, யசீத் இருக்கிறார்.
இந்த 2 பேர் இது வந்து ரொம்ப முக்கியமானவங்க, பெரிய வயதை கொண்டவர்கள். எனவே எல்லாரும் இவர்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இப்ப வந்து பெரிய பிரச்சனை ஆகும் என்பதை அவர்கள் முன்னமே அவங்க அனுமானம் செஞ்சுட்டாங்க. முடிவு செஞ்சுட்டாங்க. எனவே என்ன செய்றாருன்னா, யசீத் ஒரு கடிதத்தை எழுதுறான். கடிதத்தை எழுதி தன்னுடைய ஆட்சிக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை எழுதிட்டு, தன்னிடத்துல இருக்கக்கூடிய ரஜா இப்னு ஹைவா என்று சொல்லக்கூடிய மந்திரி, அவரிடத்துல ஒப்படைச்சிடுறாங்க. சீல் அடிச்சு, அரசு சீல் அடிச்சு ஒப்படைச்சிடுறாங்க. அதை பிரிக்க முடியாது. நான் மரணம் அடைந்ததற்கு பிறகு மக்களை எல்லாம் அழைத்து, அப்பொழுதுதான் அந்த சீலை ஓபன் செய்யணும். ஓபன் பண்ணி அதை வந்து வாசிக்க வேண்டும் என்பதாக சொன்னேன். அதை அதுல யாருடைய பேரை எழுதணும்ன்றதையும் அந்த மந்திரி ரொம்ப தக்குவாதாரியானார். அவங்க சொல்லிதான் இவங்க எழுதுவாங்க. நாம யார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி இவங்கள வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மரணம் அடைஞ்சிடுறாங்க. சஃபர் பிறை 10 மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. இப்ப வலீதினுடைய பிள்ளைகள்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்துல் மலிக்கினுடைய சச்சாமார்கள் எல்லாம் வலீதினுடைய அந்த இந்த இந்த பிள்ளைகளுடைய சச்சாமார்கள் எல்லாம் வரிசையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு அது யாருக்கு ஏறு வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப இவர் வந்து ஏறினோனே ஒரு அற்புதமான செயலை செய்யறார். பொதுவா மரணம் அடைந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்துல எல்லாருக்கும் அந்த அவர்களை பற்றி உண்டான மரணம் அடையக்கூடியவர்களை குறித்து உண்டான கவலையில இருப்பாங்கல்ல, அந்த எமோஷனலை வந்து பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாருன்னா, நம்மளை எல்லாம் அரவணைத்துக் கொண்டிருந்த சுலைமான் அவர்கள் இப்ப வந்து மூத்தா போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கடைசி ஆசையாக அவர்கள் நம்மிடத்துல இந்த உயிரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த உயிரிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யணும்னா, அந்த சுலைமான் அவர்கள் மீது நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த மரியாதை நிமித்தமாக இந்த உயிரில யாருடைய பேர் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற மனநிலையில எல்லாரும் பையத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லா மக்களும் ஆமோதிச்சிடறாங்க. எப்படியும் போனா என்ன செய்ய போகுது, உமையாக்களுடைய குடும்பம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. ஆமோதிக்கின்ற நேரத்திலதான் எல்லா மக்களும் பையத்தும் செய்யறாங்க. பாயான் நாசு அலல் கிதாபி கபல யுஃப்தஹ அலன் நாஸ், மக்களின் மீது அது பிரிக்கப்படுவதற்கு முன்பதாகவே பையாத்து செய்து விட்டார்கள். எல்லா மக்களுமே செய்ததற்கு பிறகு அதான் அதை வந்து பிரிச்சு படிக்கிறாங்க. எனக்கு பின்னால் அப்துல் மலிக்கு ஒரு சச்சா இருந்தார், மர்வான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மர்வானுக்கு 2 பிள்ளைங்க, அப்துல் மலிக் ஒண்ணு, அப்துல் அசீஸ் ஒண்ணு. மர்வான் அப்துல் மலிக் கிட்ட கொடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பின்னாடி உன் தம்பிக்கு கொடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இவர் தான் என்ன செய்வார்னா, தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருவார், வலீதுக்கு வந்து கொடுப்பார். இப்ப அவருடைய தம்பி சுலைமான். இப்ப சுலைமான் என்ன செய்வார்னா, நம்முடைய தந்தையுடைய தந்தை அப்துல் மலிக் இருக்கிறாங்க, மர்வான் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வசியத்தை நம்முடைய தந்தை வந்து என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தல. நாம இப்ப நடைமுறைப்படுத்துவோம். ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்முடைய சச்சா அப்துல் அசீஸ் இல்லாட்டியும் அவர்களுடைய மகன் உமர் இருக்கிறார். எனவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஆட்சி செய்வார்கள் என்பதாக அவங்க வந்து அறிவிப்பு செய்யறாங்க. அறிவிப்பு செஞ்ச மாத்திரத்துல எங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சாதாரணமா தொழுகைக்கு தான் வந்திருக்காங்க. இந்த செய்தியை கேட்டோன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பார்த்தா இந்த கூட்டம் எல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுது. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு அர்த்தம் வந்து இப்படி போயிருச்சே அப்படின்னு. இங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு என்ன அர்த்தம்னா, இப்படி வந்துருச்சே, எனக்கு போய் ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கதறாங்க. தன்னுடைய மக்களிடத்துல வந்து சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு சுமை என்னிடத்திலே போர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த போர்வையை நான் விரும்பவில்லை. எனவே உங்களில் யாருக்கேனும் இது விஷயத்திலே மாற்று கருத்து இருந்தது என்று சொன்னால் தயவு செய்து என்னிடம் இருந்து அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றேன். அந்த மக்கள் எல்லாருமே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பத்தி தெரிஞ்சிருந்தாங்க.
நீங்க தான் இதற்கு பொருத்தமானவர்கள் என்பதாக சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி பொறுப்பை ஏற்று உமய்யாக்களிலேயே ஆக சிறந்த ஒரு ஆட்சியை இவர்கள் நிலைநாட்டினார். ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அவர்கள் செய்த கட்டளை என்னன்னா, இதுல இது எல்லாமே 10 நாளைக்குள்ளாக நடைபெறுகிறது. முதல் ஆட்சி பொறுப்பை ஏற்று 10 நாட்களுக்குள் நடைபெறுகிறது. என்னதுன்னா, அரண்மனை வசதி என்பது கலீஃபாவிற்கு இல்லை என்பதை அறிவிப்பு செய்யறார். அரண்மனை வசதின்றதே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்டுல இருந்தனோ அதே வீட்டுலதான் இருப்பேன். என்ன உணவு சாப்பிட்டேனோ அதே உணவு தான் சாப்பிடுவேன். எந்த வாகனத்தை பயன்படுத்தினோ அதே வாகனமே இல்லை என்றால் வாகனம் இல்லாமல் இருப்பேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அரசினுடைய குதிரை, அரசுக்கென்று தனியாக வைத்திருக்கக்கூடிய குதிரைகள், அரசு ஊழியர்கள், இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு யாருமே இல்லை, தேவையில்லை. அரச குடும்பங்கள் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த தோட்டங்கள் அத்தனையையும் பைத்துல் மாலிலே சேர்க்கிறார். பைத்துல் மாலிலே சேர்ந்து அதற்கப்புறம் அவர்களுடைய அரசு நிலங்கள், குடும்பங்கள் பயன்படுத்துறதுக்காக இருந்த நிலங்கள் எல்லாத்தையும் பைத்துல் மாலில் சேர்க்கிறாங்க. செல்வங்களை பைத்துல் மாலில் சேர்க்கிறார். மனைவி அப்துல் மலிக் இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய பெரிய அப்துல் மலிக் அவர்களுடைய மகள் தான் இந்த ஃபாத்திமா, இவங்களுடைய மனைவி. அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் நல்ல அரசருடைய மகள்னா எப்படி போட்டிருப்பாங்க நகை. நாம பார்க்கக்கூடிய சாதாரணமான ஃபாத்திமாவே அவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்குன்னா, இந்த ஃபாத்திமா இவர்கள் எவ்வளவு போட்டிருப்பாங்க. ஒரு நகை இருந்தாலும் நான் உன்னுடைய கணவனாக உன்னிடத்திலே நெருங்க முடியாது என்று சொல்லிட்டேன். ஏன்னா போட்டிருக்கிறது எல்லாமே மக்கள் சொத்து. எனவே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. நகை வேணுமா, நான் வேணுமா? சிரித்து கொண்டே சந்தோஷமாக எல்லா நகையும் கொடுத்துட்டாங்க. நம்ம பாத்திமாவா இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது நமக்கு தெரியும். நீங்க போங்க, நான் வேணா வேற பாத்துக்கிறேன், எங்க அத்தாட்ட சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி நம்ம பகுதியில யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல உள்ளவங்க தான் நம்ம பகுதியில இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு மக்களில் அநியாயமாக விதிக்கப்படக்கூடிய வரிகள், டாக்ஸ் எல்லாத்தையும் ரத்து செய்யறாங்க. அதே மாதிரி அரசு அலுவலர்கள் அநியாயமான முறையிலே செல்வங்களை ஈட்டுவதை தடை செய்யறாங்க. அநியாயமான முறைன்னா என்னது? அப்ப நியாயமான முறையில மக்களிடத்துல வாங்கிக்கலாமா? மக்களிடத்துல வாங்கவே முடியாது. அவர்களுக்கு ஊதியமாக அரசிடமிருந்து வரக்கூடியதுதான் நியாயமான செல்வம். இதை தாண்டி வேற ஏதாவது இடத்துல இருந்து அவர்கள் இன்கம் வருதுன்னா அது அநியாயமான முறையில வருகிறது. அத்தனை லஞ்சங்கள் அனைத்தையும் ரத்து செய்கிறார்கள். அப்படி எடுத்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பதை எல்லாம் அறிவிப்பு செய்யப்படுகிறது. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் நேரடியாக புகார் கொடுக்கலாம். புகார் கொடுக்கக்கூடிய முறைகளை ஏற்படுத்துகிறார்கள். அவர்களுக்கான நீதி வழங்கக்கூடிய இடத்திலே நான் நேரடியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்றாங்க. எல்லா இடத்திலையும் நேரடியாக இருந்தார்கள். இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியுமா? ஏசி ரூம்லயே இருந்துட்டு இன்னையிலிருந்து எல்லாமே வெளியிலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உமையாக்களுடைய மிகப்பெரிய அதிருப்தி இவர்கள் மீது வருகிறது. மத்த மக்களுக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 2 விளக்குகளை வைத்திருப்பார்கள். அரசினுடைய வேலைகளை செய்கின்ற பொழுது அரசாங்கத்திலே இருந்து அந்த எண்ணெயிலே எரியக்கூடிய விளக்கு எரியும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அந்த விளக்கை அணைத்து விடுவார்கள். மற்ற வேலைகளுக்கெல்லாம் தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக எரியக்கூடிய அந்த விளக்கை தான் பயன்படுத்துவார்கள். அரண்மனையிலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிடர் தண்ணீரை கூட வீட்டில் இருந்து எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இந்த அரசாங்கத்திலிருந்து எடுத்துட்டு வரக்கூடாது என்பதாக சொல்வார். சுடுநீர் தான் குடிப்பாங்க. ஒரு தடவை என்ன செய்யப்படுதுன்னா அரசாங்கத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கப்படுது. இவர்கள் தன்னுடைய அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஊதிய தொகை என்பது 2 தீனார். இந்த தண்ணீரை குடிச்சிட்டு இந்த தண்ணீர் எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க? வீட்டுல இருந்தா அப்படின்னு சொன்னா வீட்டுல இல்ல, இங்கதான். அப்பனா பைத்துல் மாலுடைய காசுல தானே இதை சூடு பண்ணி இருப்பாங்க. எனவே என்னுடைய சம்பளத்தை இன்று மாதத்திலே பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த விறகு கட்டைகளுக்கான செலவை என்னுடைய சம்பளத்திலிருந்து கொடுக்குறேன். எதுக்கு? 1 மீட்டர் தண்ணீருக்கு அவர்கள் செய்த ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். சுயவேலை உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது
ஒரு வேலை வருது, உடனே அவர்கள் முடியாமல் இருக்கிறார்கள். எழுந்திருச்சு போய் அந்த வேலையை போய் செய்றார். பக்கத்துல வந்து அவர் சொல்றார், யாரையாச்சும் வேலையாட்களை சொல்லி வேலை செய்யணும்னு தான் செஞ்சிருப்பாங்க. ஏன்? அது எனக்கான வேலை. அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. என்னுடைய வேலையை நான் செய்வதிலே நான் என்ன குறைந்து விடப் போகிறேன்? நான் எந்திரிச்சு போகும்போது உமர் இப்னு அப்துல் அஜீஸாக தான் போனேன். இப்பொழுதும் உமர் இப்னு அப்துல் அஜீஸாக தான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹதீஸ்கள் எல்லாம் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. அந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுப்பதற்காக கட்டளையிட்டது என்பதாக முதலாக இவருடைய காலத்திலே தான் அது ஆரம்பமானுச்சு. எல்லா ஆளுநர்களுக்கும் கடிதம். ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும். அதே மாதிரி தப்சீர்களை கோர்வை செய்ய வேண்டும். குர்ஆனுடைய விரிவுரைகளை கோர்வை செய்ய வேண்டும் என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. குலஃபாய் ராஷிதீன்களிலேயே 5வது குலஃபாய் ராஷிதீன் என்பதாக அறியப்பட்டார்கள். 2வது உமர் என்பதாக வரலாற்றிலே அறியப்பட்டார். அற்புதமான முஸ்லிம்கள் அதிகமான முறையிலே குவிய ஆரம்பிச்சாங்க. மாற்று மதத்தில் உள்ளவங்க எல்லாம் இந்த ஆட்சியை பார்த்துட்டு எல்லாமே முஸ்லிமாவ ஆரம்பிச்சாங்க. ஏழைகளை எல்லாம் குறைந்து ஜகாத்து வாங்குவதற்கு யாருமே இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் நானே பதுக்கி வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிற வரையிலும் ஏழ்மை குறையாது. அந்த பற்றற்ற நிலை கொண்ட ஆட்சியாளர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் மக்களிடத்திலே அங்கே ஏழ்மைகள் குறைகின்றது, அடையாளம் இல்லாமல் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சியை செய்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 101ல ரஜபு மாசம் அவருடைய 39 வயசு. எத்தனை வயசு? 39 வயசுல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆறாங்க. அவர்கள் எப்படி வஃபாத் ஆனார்கள் என்பதை குறித்து இயற்கை மரணம் அடைந்தார்கள் என்பதாக சொல்றாங்க. சில பேர் வந்து விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்பதாக சொல்ல வர்றாங்க. ஆனா வந்து விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம் வலுவானதாக இல்லை என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார். இங்க நாம புரியக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக பற்றற்ற நிலையில் நல்ல ஆட்சியை செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த மக்களையும் நிம்மதியான ஒரு சூழலில் வாழ வைக்கிறார். உலக பேராசையோடு ஆட்சி செய்கின்ற பொழுது கலகங்களும் அந்த மக்களும் அதே நிலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக உமையாக்களுடைய இறுதி காலகட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை நாம் நாளைய தினத்திலே பார்ப்பதற்கு இருக்கிறோம்.